ஹாய் மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்ததுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணி போல் தான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாமே கிடந்தது. அது எல்லாமே போய் எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸை புழிஞ்சிட்டு தான் மற்ற வேலை செய்வேன். இன்றைக்கி வந்து ட்ரெஸ் எல்லாம் புழிஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். காயெல்லாம் போடல, அப்படியே அப்புறமேட்டுக்கு காய போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு புழிஞ்சு மட்டும் வச்சுட்டு வந்துட்டு தண்ணி வடிட்டோன்னு. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிஃபனுக்கு வந்துட்டு தம்பி வந்துட்டு பீட்ரூட் பூரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். அதனால் பார்த்தீங்கன்னா, அவனுக்காக பீட்ரூட் பூரி வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக பீட்ரூட் வந்து எடுத்தேன். காலையில் எந்திரிச்சோடனே வந்துட்டு சரியான சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். போடும்போதே ஏதோ தடங்கலான மாதிரி இருந்தது. லைட்டாக அந்த பீஸ் எல்லாமே தெரிச்ச மாதிரி இருந்தது. நான் என்ன நினச்சிட்டேன், சரி தண்ணி ஊற்றல, அதனால தான் தண்ணி பத்தல போல் அப்படின்னு நினச்சிட்டு தண்ணி ஊற்றி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றினேங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரிச்சிருச்சு. சரியான டென்ஷனுங்க. சமையல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா மணி 7:15க்கு மேலே ஆயிடுச்சு. அவனுக்கு 8:30க்கு ஸ்கூலு. இன்னும் 1 மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. சரி கையோடு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லி எடுத்தேங்க. விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே கார மாதிரி பிடிச்சிக்கும். இன்னும் ஒர்க்கு வந்துட்டு ஹெவியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு துணியை வச்சு ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாம் அப்படியே சும்மா 1, 2 அப்படியே ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே விட்டால் அப்படியே ஒட்டிக்குமா என்னமோ தெரியலேன்ட்டு சோப்பு வந்துட்டு எடுத்து அந்த சாமான் விளக்குற கம்பி நார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பி நாரை வச்சு நானும் கை வலிக்க ஒரன்னு உரைச்சேங்க. சத்தியமாக இல்லைங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த கலர் போச்சோ இல்லையோ பெயிண்ட் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக உறிஞ்சிக்கிட்டே வந்தது. சரி இது ஒன்றும் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே சும்மா தண்ணியை மட்டும் தொட்டு தொடச்சி விட்டுட்டு வந்துட்டேங்க. சாமானத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்துட்டு சிந்தி கிடந்தது. அதை எல்லாமே எடுத்து போட்டு விளக்கலான்னு சொல்லி எடுத்தேன். என் நேரமா என்னமோ தெரில, டேங்க்லேயும் தண்ணி தீர்ந்து போச்சு. கரண்ட் வேறு இல்லை. அது வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கீழே போய் மோட்டரை போட்டுவிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தண்ணி அப்படியே குறுன்னு வந்துச்சு. அந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா எல்லா சாமானத்தையுமே ஒவ்வொன்றும் 2ஆ வந்துட்டு கழுவி வச்சேன். கடைசியில் சுத்தமாக தண்ணி இல்லை, கரண்ட்டும் இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா வாட்டர் கேனில் இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச தண்ணியை வச்சு கையெல்லாமே கழுவி குடிக்கிறதுக்கு இந்த தண்ணியை வச்சு எல்லாமே கழுவி வச்சுட்டேன். விட்டுட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா காஞ்சி போச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டங்க. ஈஸியான வேலையை ரொம்பவே நம்ம கஷ்டப்படுத்தின மாதிரி ஆயிரும். சாமானத்தில் கழுவி தண்ணி வடிட்டுன்னு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி வந்துட்டு ஃபுல்லாக தெரிச்சிருந்தது. அதையுமே க்ளீன் பண்ணலான்னு சொல்லி எடுத்தாச்சுங்க. நானும் ரொம்ப நாளாக இந்த மிக்ஸியை வந்துட்டு டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி பண்ணுறோம். இன்றைக்கி கையோட உள்ளே இருக்க குப்பை எல்லாமே வந்துட்டு டீப் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையுமே டீப் க்ளீன் பண்ணிட்டேங்க. விளக்கி வச்ச அந்த சாமானத்தை எல்லாமே கொண்டு வந்து அதை இடத்துல வந்துட்டு வச்சாச்சு. சாமானத்தை எல்லாமே வச்சதுக்கப்புறம் வந்துட்டு மனசை இன்னும் கொஞ்சம் தைரியமாக்கிட்டு சரி இன்னொருக்கா ட்ரை பண்ணிடுவோம் ஆனதாச்சு அப்படின்னு சொன்னேன். நான் கூட இந்த ரெசிப்பியே வேணாண்டா, நான் வேறு ஏதாவது செஞ்சு தரேன்டான்னு கேட்டேன். என் பையன் ஓஹோ முடியாதுமா, எனக்கு இன்றைக்கி பீட்ரூட் தான் வேணும், பீட்ரூட் பூரி தான் வேணும் அப்படின்ட்டான். சரி என்ன ஆனாலும் சரி ஒரு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். ஓரளவுக்கு ஓகேவாக தான் வந்தது. நான் பண்ண தப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கணும். குட்டியாக போடும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபோர்ஸில் வந்துட்டு எல்லாமே வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை நான் பண்ண தப்புங்க. சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தால் போட்டிருக்கலாம். ஸ்டார்டிங்கே வந்துட்டு எனக்கு அலாரம் வச்ச மாதிரி தெரிச்சுது. அப்போவே நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு வேறு மிக்ஸியில் மாற்றிருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அசால்ட்டாக வந்துட்டு தண்ணி ஊற்றி பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. சாறு பீட்ரூட் சாறு எல்லாமே எடுத்து மாவில் போட்டு எல்லாமே பிசைஞ்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டி எடுத்துக்கிட்டேங்க. என்னதான் கஷ்டப்பட்டாலும் கலர் பார்க்கும்போது பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் காய வச்சு பார்த்திங்கன்னா பூரி வந்து சுட்டு எடுத்தேன். அதே சமயத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த வேலை செஞ்சுட்ருக்க கேப்லேயே பார்த்திங்கன்னா குக்கரில் வந்துட்டு இதை போட்டு வச்சுட்டேங்க, உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு வேக வச்சு விசில் வச்சுட்டேன். அது வந்துட்டு கேப்பில் ஆறிக்கிட்டு இருந்தது. அண்ட் எங்களுக்குமே வந்துட்டு நார்மல் பூரிக்கு வந்துட்டு தனியாக மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வைக்கலாங்கும் போது தான் ஐயோ இன்னும் ஹோம்ஒர்க் பண்ண வைக்கலையே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு. மறுபடியும் அவனை உட்கார வச்சு ஹோம்ஒர்க் வந்துட்டு பண்ண வச்சேன். இவனுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஒரு வழியாக வந்துட்டு அப்படி இப்படி நானும் பாதி பண்ணி அவனையும் பாதி பண்ண வச்சு ஹோம்ஒர்க்கை பண்ணியாச்சு. சரி ப்ரஷ் பண்ணிவிட்டு வாடான்னு சொல்லி அது ஒரு போராட்டம் பண்ணி ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. சாப்பாடு வந்துட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். சாப்பாடு ஊட்டி அவனை போய் குளிக்க வச்சுட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி ஆயிடுச்சுங்க. குளிக்கிறதுக்கும் ப்ரஷ் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்குலாம் பயங்கர இது பண்ணுவான். சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்க. தட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சுத்தமாக சாப்பிடல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் ஒரு டம்ளர் இருந்ததுன்னு காய வச்சு கொடுத்தேன், அதுவும் குடிக்க மாட்டேன்ட்டான். இங்கே பாருங்கள், போட்டது ஒரு பூரி, அதுலேயும் வந்துட்டு அப்படியே வச்சுட்டான்.
நான் எல்லாமே வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சேன். தண்ணியாவது குடிடான்னு கேட்டேன். ஹோன்ட்டான். மனசு வந்துட்டு கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு போயிருந்தானா கொஞ்சம் அந்த அன்னைக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடாம போனான்னா ஐயோ சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஒரு வழியாக வந்துட்டு சார் வந்துட்டு இன்றைக்கி ரெடி ஆகிட்டார். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி மயிலுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்கான். ஸ்கூல் யூனிஃபார்ம் இப்போ தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப நாள் ஆசை அவனை ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அழகு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி தான் நடந்திருக்கு. அவனை ஸ்கூல் விட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் குழம்பு எல்லாமே மசாலா அதுக்கப்புறம் தான் வச்சேன். கிச்சனில் வந்து பார்த்தா இப்படி தாங்க இருந்தது. என் புருஷன் பங்குக்கு ஒன்று பண்ணி